Keystone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே நம்ம பார்த்தோம்னா தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்ட தலைவர்களுக்கெல்லாம் பெரிய சிலைகளும் அது இதுன்னு ஏகப்பட்ட கொண்டாட்டங்கள்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு. அவங்கள செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. ஆனால் தமிழர்களுக்காக உயிர் தியாகம் பண்ணவங்க, தமிழர்களுக்காக குடும்பத்தையே தியாகம் பண்ண தலைவர்களை நம்ம பெருசாக கொண்டாடுறது கிடையாது. 8% ஓட்டு வாங்குறதுன்றது பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸில் எந்த ஒரு கட்சியுமே சின்ன ஒரு கட்சியை ஆரம்பித்து 8% ஓட்ஸ் வாங்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறல. ஸோ என்டிகே மட்டும்தான் அந்த விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்டிகேவை ஏற்றுக்கிறோமோ இல்லையோ அதெல்லாம் செகண்டரி. ஆனால் இது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை வெகுஜன மக்களுக்கு எடுத்துகிட்டு போனதுன்னு பார்த்தோம்னா சீமான் அவர்கள். தொடர்ந்து தோற்றாலும் தனித்தே போட்டியிடுவேன் என்கிறார் சீமான். அவருடைய கருத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாருன்னா அவருனால யார் கூட வேணாலும் போய் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா அவர் தொண்டர்களெல்லாம் ட்ரெயின் பண்ணல. விஜய் அப்படின்ற ஒரு சினிமா ஸ்டாருக்காக உள்ளே வந்தவங்க. ஸோ தொண்டர்கள் அரசியல் ரீதியாக ட்ரெயின் பண்ணப்படாமல் இருக்கும்போது நீங்கள் யார் கூட வேணாலும் கூட்டணி வைக்கலாம். உங்கள் தொண்டர்கள் கேட்க மாட்டாங்க. தலைவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்னு ஓட் போடுவாங்க. பட் இப்போ என்டிகேல அந்த விஷயம் சாத்தியம் கிடையாது. நீங்கள் கட்சியை ஒரு விதமாக உருவாக்கியிருக்கீங்க. ஒரு சித்தாந்தத்தை மையமாக வச்சு அதை சுற்றி நீங்கள் அந்த கட்சியை வளர்த்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு எதிராக நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. அதுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா உங்கள் கட்சியை அது பலவீனப்படுத்தணும், கட்சியை உடச்சிடும். 2009க்கு அப்புறம் தமிழ் தேசிய அமைப்புகள் இங்கே உருவானதுக்கப்புறம், என்டிகே ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் தமிழ் அப்படின்ற அடையாளத்தை திமுகவால் பெருசாக யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரி கிளைம் பண்ணார்னா, நான் தமிழின தலைவன் அப்படின்னு கிளைம் பண்ணால் இங்கேருந்து எதிர்வினை ஸ்ட்ராங்காக வரும். ஸோ ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் மாற்றுன்னு சொல்லிட்டு புதுசாக வராங்க. அப்புறம் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ மக்கள் பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மக்களே வெக்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நம்பி ஓட்டு போடுறோம், ஏமாந்துக்கிட்டே இருக்கோம். வணக்கம், நான் உங்கள் சிங். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன் சார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கோயம்புத்தூரில் இன எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஒரு பிரம்மாண்ட அளவில் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே பல விமர்சகர்களும் சரி, பொதுவெளியிலும் சோசியல் மீடியாவிலும் பல விமர்சனங்கள் நாம் தமிழர் மீது வைக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய பேர் காளியம்மாள், ஜெகதீச பாண்டியன், மகேந்திரன் பல பேர் விலகி போயிருக்காங்க. அதனால இந்த முறை நடக்கக்கூடிய இன எழுச்சி பொதுக்கூட்டத்துக்கு பெரிய அளவிலான கூட்டம் வராது அப்படிங்கலாம் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு பிரம்மாண்ட கூட்டம் மீண்டும் கூடியிருப்பதை எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. மே 18 பொறுத்தளவில் தமிழ் மக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட ஒரு நாள் ஈழத்தில். ஸோ அந்த வகையில் அந்த நிகழ்வை ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு மக்களாக எப்போவுமே நமக்காக தியாகம் பண்ண தலைவர்களை நம்ம ரிமெம்பர் பண்ணணும். அந்த ஒரு அவசியமும் இருக்குது. ஸோ இப்போ மக்களுக்காக தியாகம் பண்ண தலைவர்களை நம்ம மறந்துட்டோம்னா நம்ம ஒரு இனமாக, நம்ம ஒரு மக்களாக வீழ்ச்சி அடைஞ்சிருவோம். ஸோ அந்த வகையில் தமிழ் மக்களுக்காக உயிர் விட்ட தியாகிகளாக இருக்கலாம், இவங்களை ரெகுலராக கொண்டாடக்கூடிய அந்த விஷயங்கள், அவங்கள ரிமெம்பர் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதை என்டிகே கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நேற்றும் அந்த விஷயங்களும் நடக்குது. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி தமிழ்நாட்டிலே நம்ம பார்த்தோம்னா தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்ட தலைவர்களுக்கெல்லாம் பெரிய சிலைகளும் அது இதுன்னு ஏகப்பட்ட கொண்டாட்டங்கள்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு. அவங்கள செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. ஆனால் தமிழர்களுக்காக உயிர் தியாகம் பண்ணவங்க, தமிழர்களுக்காக குடும்பத்தையே தியாகம் பண்ண தலைவர்களை நம்ம பெருசாக கொண்டாடுறது கிடையாது. அதுபோக இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், யூடியூப்பில் நம்ம இன்றைக்கி சில வார்த்தைகள் யூஸ் பண்ணாலே ஸ்ட்ரைக் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம சேனல்லையே ரொம்ப கவனமாக தான் நம்ம எல்லாத்தையும் பேசுகிறோம். தலைவர்ன்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணுறோம், புலிகள்ன்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம மக்களுக்காக தியாகம் பண்ண தலைவர்களை கொண்டாடக்கூட முடியாது அப்படின்ற ஒரு சூழல் தான் இங்கே இருக்குது. ஸோ அந்த லட்சணத்தில் தான் நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு எதிராக செயல்பட்டவங்களெல்லாம் பெரிய தலைவர்களாக எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் அவங்களோட பேர் தான் வைக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல் இருக்கும்போது இந்த மாதிரியான பெரிய பெரிய பொதுக்கூட்டங்கள்லாம் நடத்துறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்க. அது தமிழ் மக்களோட ஒரு இன எழுச்சியை தான் அது காட்டுது. இன்னைக்கு
தமிழ் அப்படின்ற அந்த ஐடியாவை சுற்றி மக்கள் மொபிலைஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த தமிழ் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு உணர்வு வந்து மக்கள் மத்தியில் வர ஆரம்பிக்குது. அதுக்கான தேவையும் இருக்குது. தமிழர்களாக ஒன்று சேர வேண்டிய ஒரு அவசியமும் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக ஒரு அழுகின நிலையில் இருக்குது. ரொம்ப கரப்டாக இருக்குது. தமிழர்களுக்கு நிறையா தமிழர்கள் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான செக்ஷனுக்கு இங்கே ரெப்ரசன்டேஷனும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழர்களாக ஒன்று சேர வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. தமிழர்களுக்குன்னு சில தேவைகள் இருக்குது, நலன்கள் இருக்குது, அதை பேணி பாதுகாக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதுக்கான தேவை டெஃபினட்டாக இருக்குது. அதே போல் நீங்கள் சொன்னது போல் பெரிய வெற்றிகரமாக அமையாதோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருந்தது. செகண்டரி லெவல் லீடர்ஸ்லாம் என்டிகே விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ அந்த வகையில் பெரிய வெற்றிகரமான ஒரு நிகழ்வாக இது அமையாது அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் பேசி நானும் கூட கேட்டேன். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஒரு கூட்டம் அங்கே வராங்க, பெரிய பிரம்மாண்டமாக அதை நடத்துகிறாங்க. ஸோ அந்த வகையில் பெரிய ஒரு வெற்றி தான். ஸோ இதுவும் காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா, தனிநபர்களெல்லாம் தாண்டி தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த சித்தாந்தத்துக்கு தமிழ் மண்ணில் இன்றைக்கி ஒரு தேவை இருக்குது. ஸோ அதனால தான் தனிப்பட்ட நபர்கள் செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் தாண்டி அவங்கெல்லாம் வெளியேறினாலும் கூட அந்த சித்தாந்தத்துக்கான தேவை இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் மக்களை ஈர்க்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி என்டிகேவுக்கு இன்னும் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஸோ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு தான் அது. அப்போ என்டிகேவை நோக்கி, தமிழ் சித்தாந்தத்தை நோக்கி பல இளைஞர்கள் வந்து படையெடுக்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கலாம்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக பாருங்கள், 2009 தமிழ் நேஷனலிசம் வந்து தமிழ்நாட்டில் பலம் பெற ஆரம்பிக்குது. 2009 தான் அந்த விதை போடப்படுது. ஈழத்தில் அந்த படுகொலைகள்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் மக்களுக்கு அந்த ஒரு தமிழ் கான்ஷியஸ்னஸ் பில்டாக ஆரம்பிக்குது, ஒரு உணர்வு வர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம தமிழர்களாக ஏதோ ஒரு வகையில் நம்ம குறிவைக்கப்படுறோம், அங்கே மட்டும் கிடையாது, இங்கேயும் ஏதோ சிக்கல் இருக்குன்னு ஒரு சின்ன குரூப் மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை ஒட்டி நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம கட்சியாக இவால்வ் ஆகணுன்ற ஒரு தேவை ஏற்படுது. சில கட்சிகள்லாம் அதுக்கப்புறம் உருவாக ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த குரோத் பார்த்தோம்னா ஸ்டெடியாக இருக்குது, எங்கேயுமே பின்னுக்கு போகலை. இப்போ நிறைய கட்சிகள்லாம் பார்த்தோம்னா பெரிய எழுச்சியோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பட்டுன்னு அது காணாமல் போயிடும். சினிமாக்காரங்க ஆரம்பிப்பாங்க, பெரிய சத்தத்தோட ஆரம்பிப்பாங்க, ஆரவாரத்தோட ஆரம்பிப்பாங்க, ஸ்லோவாக அப்படியே பேக்கில் போயிடும். பட் இது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 2009 ஒரு சின்ன ஒரு விதை போடப்படுது. அந்த ஐடியாலஜி தமிழ்நாட்டில் கால் ஊனுது. அதுக்கப்புறம் கட்சியாக மாறுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு ஐடியாலஜி அப்புறம் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி மாறி இருக்கு. 8% ஓட்டு வாங்குறதுன்றது பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸில் எந்த ஒரு கட்சியுமே சின்ன ஒரு கட்சியை ஆரம்பித்து 8% ஓட்ஸ் வாங்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறல. ஸோ என்டிகே மட்டும்தான் அந்த விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்டிகேவை ஏற்றுக்கிறோமோ இல்லையோ அதெல்லாம் செகண்டரி, ஆனால் இது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை வெகுஜன மக்களுக்கு எடுத்துகிட்டு போனதுன்னு பார்த்தோம்னா சீமான் அவர்கள். அது அவரோட ரோல் தான், வேற எந்த தலைவர்களாலையும் அது பண்ண முடியல. இன்ஃபேக்ட் திராவிடத்தோட மிகப்பெரிய வெற்றியாக கருதப்பட்ட விஷயமே என்னன்னா, தமிழ் தேசியம் பேசின எல்லாத்தையுமே அவங்க வீழ்த்திட்டாங்க. யாரெல்லாம் தமிழ் தேசியம் பேசுகிறாங்களோ ஒன்றில் அவங்கள வீழ்த்துறது, இல்லைனா அவங்க கட்சிக்குள்ளேயே கொண்டு வந்துடுறது. மாப்போசி அவர்களாக இருக்கலாம், ஆதித்யநாத் அவர்களாக இருக்கலாம், சம்பத் அவர்களாக இருக்கலாம், யாராலையுமே பெருசாக வெற்றிகரமாக அந்த விஷயத்த செய்து முடிக்க முடியல. ஆமாம், ஏதோ ஒரு வகையில் தோத்து போயிடுவாங்க, இல்லைனா திராவிட கட்சிகளோடய போய் சேர்றது, மேபி காங்கிரஸோட போய் சேர்றது, ஏதோ ஒரு வகையில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸோட போய் சேரக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்படுவாங்க. பட் இப்போ தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற அந்த சித்தாந்தத்துக்கு அதை ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக தமிழ்நாட்டில் அதை மாற்றி 8% வாக்குகள் வாங்கக்கூடிய ஒரு கட்சியாக மாற்றின அந்த அச்சீவ்மெண்ட், அந்த சாதனை வந்து அது சீமானோட அது வெற்றி. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இவ்வளோ பெரிய அந்த சின்ன 2009 ஒரு சின்ன ஒரு ஐடியாலஜியாக ஒரு சின்ன விதையாக ஆரம்பிச்சது இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஓட் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுதுன்னா கிரவுண்டில் அதுக்கான தேவை இருக்குது இல்லையா? அது இல்லைன்னா இவ்வளோ பெருசாக வளராது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். தொடர்ந்து தோற்றாலும் தனித்தே போட்டியிடுவேன் என்கிறார் சீமான். அவருடைய கருத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக அவங்க தனித்து தான் போட்டியிட போகிறாங்க. ஸ்டார்டிங்லேயே நம்மளும் சொல்லிட்டு தான் இருக்கோம், அவங்க சைட்லேயும் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க, தனித்து தான் அவங்க டெஃபினட்டாக போட்டிடுவாங்க. பட் இருந்தாலும் நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருந்தது. என்டிகே பிஜேபியோட போய் சேர்ந்துருவாங்க, என்டிகே அதிமுகவோட போய் சேர்ந்துருவாங்க, அதிமுகவோட பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு, பிஜேபியோட பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குன்ற மாதிரி நிறைய செய்திகள் கண்டினியூஸாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்தது. பட் ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும். என்டிகேவால் பாஜகவோடையோ அதிமுகவோடையோ சேர்ந்து கூட்டணி வைக்க முடியாது.
ஏன்னா என்டிகேன்ற பார்ட்டி வந்து ஒரு ஐடியாலஜி பேஸ்டாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. ஸோ தமிழ் தேசியம் அப்படின்ற சித்தாந்தத்தை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட கட்சி. தமிழ் தேசியம்ன்ற சித்தாந்தம் மையத்தில் இருக்குன்னா அதோட எதிரியா திராவிடம், அதோட எதிரி. அப்போ இந்திய தேசியம் அதோட எதிரி. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த கட்சியை வந்து உருவாக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட கட்சி திருப்பி போய் காங்கிரஸோடையோ பிஜேபியோடையோ அதிமுகவோடையோ திமுகவோடையோ போய் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அவருனால யார் கூட வேணாலும் போய் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா அவர் தொண்டர்களெல்லாம் ட்ரெயின் பண்ணல. விஜய் அப்படின்ற ஒரு சினிமா ஸ்டாருக்காக உள்ள வந்தாங்க. ஸோ தொண்டர்கள் அரசியல் ரீதியாக ட்ரெயின் பண்ணப்படாமல் இருக்கும்போது நீங்கள் யார் கூட வேணாலும் கூட்டணி வைக்கலாம், உங்கள் தொண்டர்கள் கேட்க மாட்டாங்க. தலைவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்னு ஓட் போடுவாங்க. பட் இப்போ என்டிகேல அந்த விஷயம் சாத்தியம் கிடையாது. நீங்கள் கட்சியை ஒரு விதமாக உருவாக்கியிருக்கீங்க, ஒரு சித்தாந்தத்தை மையமாக வச்சு அதை சுற்றி நீங்கள் அந்த கட்சியை வளர்த்துருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு எதிராக நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. அதுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா உங்கள் கட்சியை அது பலவீனப்படுத்தணும், கட்சியை உடச்சிடும் அது. ஸோ அதனால என்டிகேவை பொறுத்தளவில் அப்படிப்பட்ட ஒரு கூட்டணிக்கான சாத்தியம் ஸ்டார்டிங்ல இருந்து கிடையவே கிடையாது. ஸோ அதனால கண்டிப்பாக என்டிகே அந்த மாதிரியான அலைன்ஸை ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. தலைமையும் அந்த அலைன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்மளும் சொல்லிட்டு தான் இருந்தோம். ஸோ இப்போ திரும்பவும் அதை சொல்கிறாங்க. அது சொல்ல வேண்டிய தேவையும் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல பிஜேபியோட போய் சேர்ந்துருவாங்க, கண்டிப்பாக சேர்ந்தே தீர்வாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கும் அந்த தேவை இருக்குது. இப்போ திரும்ப திரும்ப அதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. மே 18 உலகம் முழுக்க தமிழர்களால் வந்து இந்த தமிழின அழிப்பு நாள் வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு நிகழ்வாக வந்து இருக்குது. இறந்த மக்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தும் விதமாக எல்லாருமே தங்களுடைய மரியாதையை வந்து வீர வணக்கத்தை வந்து செலுத்துகிறாங்க. ஏன் திமுகவும் அதிமுகவும் ஒரு பதிவு கூட போடலை அப்படிங்கிற ரீதியில் சீமான் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அப்போ தமிழர்களை வந்து வாக்குகளாக மட்டுமே பார்க்குதா திமுக அதிமுக அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை. இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை பொறுத்தளவுல தமிழர்களுக்கு அந்த ஒரு தமிழர் உணர்வு, அந்த தமிழ் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அது ஏற்படுறது இவங்களுக்கு எதிராக போய் முடிஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு உணர்வு தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டால் தமிழர்களாக மொபிலைஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. அவங்க பொலிட்டிக்கலாகவும் தமிழர்களாக செயல்பட ஆரம்பிப்பாங்க. அது திராவிட கட்சிகளுக்கு சரி வராது. ஸோ திராவிட கட்சிகளை பொறுத்தளவில் அந்த ஒரு தமிழர் உணர்வு ஏற்படாமல் வச்சுக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட பிரதானமான நோக்கமாக இருக்கும். இன்னைக்கு பேசிக்கான ஒரு விஷயம் பாருங்கள். இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் பார்த்தோம்னா திமுகவால் தமிழ் அரசியலே கையில் எடுக்க முடியல. ஈழ பிரச்சனைக்கு முன்னாடி 2009க்கு முன்னாடி நான் ஸ்கூல் காலேஜ்லாம் போகும்போது நான் பார்த்துருக்கேன், தமிழின தலைவர்லாம் கருணாநிதி அவர்களை சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது. வீரமணி அவர்கள் கூட அப்படிதான். ஆமாம், தமிழின தலைவர்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு 2009க்கு அப்புறம் தமிழ் தேசிய அமைப்புகள் இங்கே உருவானதுக்கப்புறம் என்டிகே ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் தமிழ் அப்படின்ற அடையாளத்தை திமுகவால் பெருசாக யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அந்த மாதிரி கிளைம் பண்ணாருன்னா, நான் தமிழின தலைவன் அப்படின்னு கிளைம் பண்ணால் இங்கிருந்து எதிர்வினை வந்து ஸ்ட்ராங்காக வரும். அதுபோக வேற நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்க. அந்த காலத்தில் மீடியாலாம் கிடையாது. தமிழின தலைவர்னு கருணாநிதி அவர்களை சொன்னாலும் அதை கொஸ்டின் பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடையாது. மீடியா யாரும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. மீடியா ஃபுல்லாக டிஎம்கேட கண்ட்ரோலில் இருக்கும். இன்னைக்கு அதை தாண்டி ஒரு ஃபோர்ஸ் வந்து உருவாயிருக்கு. அப்போ ஏன் திராவிட கட்சின்னு பேர் வைக்கிறீங்க? தமிழர் முன்னேற்ற கழகம்னு பேர் வைக்கலாம் இல்லையா? திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுதான்றதான் அவங்க கிளைம். அப்போ ஏன் உங்களை திராவிடர்கள் சொல்லிக்கணும், தமிழர்களையும் சொல்லிக்கலாம் இல்லையா? அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள், ஏகப்பட்ட ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வைப்பாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு சூழல் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. பட் இப்போ திராவிட கட்சிகளை பொறுத்தளவு சிக்கல் என்னன்னா, இது ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட்டாக பெரிய ஒரு அலையா உருவாச்சுன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து இது சிக்கல். ஸோ அதனால முடிந்த அளவுக்கு அதை கையில் எடுக்காம தான் இருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஓகே, கையில் எடுக்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு. பட் கையில் எடுத்தாலும் விமர்சனங்கள்லாம் ஒரு இவ்வளோ நாளாக என்ன பண்ணீங்க, இல்லாட்டி இன்னைக்கு உங்களுக்கு அந்த தேவை வந்திருக்கு அதனால கையில் எடுக்கிறீங்க. இன்னைக்கு தமிழ் மக்களுக்கு அந்த உணர்வு வந்தனால வேற வழி இல்லாமல் நீங்கள் கையில் எடுக்கிறீங்க. இப்போ டிவிக்கே எடுத்துப்போம். டிவிக்கே அவங்க சித்தாந்தம் என்னன்னு கேட்கும்போது திராவிடம் தமிழ் தேசியம்ன்றாங்க. கட்சியோட பேர் என்னன்னு கேட்டோம்னா தமிழர் வெற்றி கழகம் அப்படின்ற பேர் வைக்கிறாங்க. இந்த லாஸ்ட் 30 இயர்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக உருவாகக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் திராவிடம்ன்ற அந்த வார்த்தையை அவங்க கட்சியோட பேரில் வைப்பாங்க. டிஎம்டிகே, எம்டிஎம்கே இந்த மாதிரி தான் பேர்கள்லாம் வரும். பட் அப்படி இருக்கும்போது இப்போ டிவிகேன்ற வரக்கூடிய புது கட்சி திராவிடம் இல்லாமல் கட்சியோட பேரில் தமிழர் வெற்றி கழகம் வைக்கிறாங்கன்னா இது எதை காட்டுது? விஜய் கொண்டு பெரிய சித்தாந்த தெளிவெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அவர் அந்த வார்த்தையை உள்ளே கொண்டு வராருன்னா இன்னைக்கு அவருக்கு தெரியுது மார்க்கெட்டில் ஓட்டு அரசியல்னு வரும்போது நிறைய ஒரு குரூப் இருக்காங்க. ஒரு 10% ஒரு 15% மக்களோ இந்த அரசியலை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஓட்ஸ் கொஞ்சம் வாங்கணும்னா நம்ம திராவிடத்தை உள்ளே கொண்டு வந்தால் வேலைக்கு ஆகாது. திராவிடமும் தமிழ் தேசியம்னு நம்ம சித்தாந்தத்தை சொன்னாலும் பேரில் தமிழர் வெற்றி கழகம்னு அவங்க பேர் வைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு பாருங்க.
ஸோ அதனால இந்த மாற்றங்களை திராவிட கட்சிகளால் உள்வாங்கிக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி போகலாம், ஆனால் அதை உள்வாங்கிக்க முடியாது. இப்போ சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயமும் டிபேட் ஆகுது. நீங்கள் ஒரு 4 வார்த்தை சொன்னீங்கன்னா இங்கே 4000 வார்த்தை கேள்விகளாக திரும்ப வரும். ஸோ அதனால் இது ஒரு சிக்கலான ஒரு விஷயம் தான். தமிழ் நேஷனலிசம் ஹேண்டில் பண்ணுறதுன்றது திராவிட கட்சிகளுக்கு சிக்கலான ஒரு விஷயம்தான். யோசிச்சு பாருங்க, இப்போ வைகோலாம் எவ்வளோ பெரிய ஒரு தலைவராக பார்க்கப்பட்டார். இன்னைக்கு அவரோட ரோல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாயிருச்சு. இன்னைக்கு ஒரு பெரிய தலைவர் தான், பட் முன்னாடி இருந்த அந்த ரோல்லாம் இன்னைக்கு அவருக்கு இல்லை. ஒரு பாயிண்ட்லாம் அவர் அப்படியே கோவப்படுறாரு. பழைய வீடியோ ஒன்றெல்லாம் ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்த ஒரு வீடியோலாம் அவர் அப்படியே பயங்கரமாக வெக்ஸ் ஆகி டென்ஷன் ஆகிற ஒரு இதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். தமிழுக்காக, தமிழ்நாட்டுக்காக, ஈழ அரசியலுக்காக, ஈழத்துக்காக குரல் கொடுத்து அந்த ஒரு வைகோலாம் இப்போ இல்லை அப்படிங்க. ஸோ அந்த ரோல்லாம் இப்போ தமிழ் நேஷனலிஸ்டுகள் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரோலை ஒரு காலத்தில் திராவிட கட்சிகளும் திராவிட அமைப்புகளும் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த ரோலை வந்து தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டிஸ் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வைகோ அவர்களோட ரோல் வந்து பெருசாக சுருங்கிருச்சு. மற்ற திராவிட கட்சிகளோட ரோல் பார்த்தோம்னா பெரிய அளவில் சுருங்கிருச்சு. டிஎம்டிக்கு ரொம்ப வீக் ஆகிட்டாங்க, எம்டிஎம்கே ரொம்ப வீக் ஆகிட்டாங்க, கம்யூனிஸ்டுகள் ரொம்ப வீக் ஆகிட்டாங்க, ஏடிஎம்கே ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் சினாரியோவே பார்த்தோம்னா பெரிய அளவில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கீங்க இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில். ஸோ அதனால் திராவிட கட்சிகளால் முழுமையாக டெஃபினட்டாக தமிழ் நேஷனலிசம் உள்வாங்க முடியாது. அவங்களை மீறி இந்த சித்தாந்தம் தமிழ்நாட்டில் குரோ ஆக தான் செய்யும். இப்போ 2026 என்டிகேக்கு தொடர் தோல்வி அப்படின்னா தொண்டர்கள் வந்து ஏற்றுக்குவாங்களா? அந்த மண்ணில தான் இருக்காங்க. இப்போதைக்கு அவங்களோட ட்ராக் ரெக்கார்டை வைத்து பார்க்கும்போது அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் 1% ஓட்டு, இன்னைக்கு 8 வரைக்கும் வந்திருக்காங்க. எல்லா எலெக்ஷன்ஸ்லையுமே அவங்க தோத்துருக்காங்க. அவங்க இலக்கை அடையணும்னா குறைந்தபட்ச ஒரு அதிகாரத்தை கொண்டு தானே அதன் பிறகு நெக்ஸ்ட் மூவ் வந்து வைக்க முடியும். அந்த பாயிண்ட்ல கேட்க கண்டிப்பாக இப்போ நீங்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா, மாற்றுன்னு சொல்லிட்டு நிறைய கட்சிகள் வராங்க. அது கம்யூனிஸ்டுகள் ஒரு காலத்தில் அவங்க மாற்று தான். அதே மாதிரி எம்டிஎம்கே, டிஎம்டிகே, விசிகே இவங்க எல்லாருமே மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தவங்க தான். அப்புறம் நீங்கள் எப்போ திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்டில் நீங்கள் மாற்று அப்படின்ற அந்த பிம்பம் கட்டி வச்சிருக்கீங்களோ அது உடஞ்சு போயிடும். ஏன்னா அதான ஃபேக்ட். நீங்கள் மாற்றுன்னு சொல்லும்போது திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு வரீங்க, இங்கே இருக்கக்கூடிய நேஷனல் பார்ட்டிஸ்க்கு மாற்றுன்னு சொல்லிட்டு வரீங்க. அப்புறம் அவங்களோட போய் கூட்டணி வச்சிங்கன்னா அவங்களோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக மாறிடுறீங்க, அவங்களோட ஒரு அங்கமாக மாறிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றாக இருக்க மாட்டாங்க, மக்கள் உங்களை ஒரு மாற்று அரசியல் சக்தியாக பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால மாற்று வேணும்னு நினைக்கிறவன் உங்களுக்கு டெஃபினட்டாக ஓட் போட மாட்டான். ஸோ ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் மாற்றுன்னு சொல்லிட்டு புதுசாக வராங்க. அப்புறம் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ மக்கள் பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் மக்களே வெக்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம நம்பி ஓட்டு போடுறோம், ஏமாந்துக்கிட்டே இருக்கோம். கமலுக்கு ஓட்டு போடுறோம், அப்புறம் எம்டிஎம்கேக்கு ஓட்டு போடுறோம், டிஎம்டிகேக்கு ஓட்டு போடுறோம், விஜயகாந்த் தான் மாட்டுன்னு நினச்சி ஓட்டு போடுறோம். ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஏமாந்துக்கிட்டே இருக்காங்க மக்கள். பட் ஒரு வகையில் பார்க்கும்போது ஒரு 4 எலெக்ஷன்ஸை கண்டினியூஸாக எந்த கூட்டணியும் வைக்காம காம்ப்ரமைஸ் ஆகாம என்டிகே போகும்போது அப்போ நேச்சுரலாக ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும்ல. மாற்று அரசியல் வேணும்னு நினைக்கிறவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும்ல. சரி, இவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தோம்னா அங்கங்கே டைவெர்ட் ஆகாமல் கரெக்டாக ஒரே டைரக்ஷனில் போகிறாங்க, ஐடியாலஜியை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவில் திராவிடம் அவங்களோட சித்தாந்த எதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ஸ்லோவாக இருந்தாலும் க்ரோத் இருக்கும்ல, ஸ்லோவாக ஸ்டெடியாக இப்போ க்ரோ ஆகலாம் இல்லையா. ஆனால் நீங்கள் இப்போதைக்கு எனக்கு டெம்பரரியாக ஒரு 10 சீட் வேணும் அப்படின்றதுக்காக நீங்கள் போய் காம்ப்ரமைஸ் பண்ணி இன்னொரு கட்சியோட போய் கூட்டணி வைத்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு 10 சீட் கிடைக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் மக்கள் உங்களை ஒரு மாற்று கட்சியாக பார்க்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் மாற்று கட்சியாகவும் இருக்க மாட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. ஸோ அதனால் என்டிகேவை பொறுத்தளவில் அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கட்சி உருவாக்கப்பட்ட விதமும் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஐடியாலஜி சென்டராக வச்சு ரொம்ப ஃபோக்கஸ்டாக உருவாக்கப்பட்ட கட்சி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியை நீங்கள் வந்து திமுக மாதிரியான ஒரு கட்சியோட போய், இல்லாட்டி அதிமுக மாதிரியான ஒரு திராவிட கட்சியோட போய் கூட்டணிலாம் சேர்க்க முடியாது. அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அது என்டிகேவை கண்டிப்பாக உடச்சிடும். ஸோ அதனால அந்த கட்சி கூட்டணி வைக்கிறதுன்றது சாத்தியமே கிடையாது. இதுவரை உங்கள் கொள்கை கருத்து கொண்டு கொஞ்சம் கண்டேன் சார். நன்றி.